வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோன்னா, இன்னைக்கு துளசியில் நிறைய நான் ஷார்ட்டு எடுத்து போட்டிருப்பேன். துளசியில் பூ எடுக்கிற மாதிரி. அக்கா, துளசியில் பூ எடுக்கிறதுனா அப்படின்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துளசியில் வீடியோ பூ எடுக்கிறதுனா இது மாதிரி தான். துளசி வச்சு உடனே அறுப்பு ரெண்டாவது அறுப்புக்கெலாம் நிறையா தழை இருக்கும். விதை அவ்வளோ சீக்கிரம் வராது, பூ வராது. இது ஒரு 10 டைம் போல் அறுத்துட்டோம். இனிமேல் இது முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கு அழிவு காலம் கூடிய விரைவில். அதனால் இது ஒரு கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே 10-15 டைம் அறுத்துட்டோமா, அதனால் கொஞ்சம் தழை வந்தாலே பொறுத்து வந்தாலே உடனே இந்த பூ வந்துடுது. இந்த பூ விதை இது மாதிரி இதை மாதிரி அறுத்து எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போனால் அவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இப்போ இந்த துளசியவே அறுத்தாலுமே ஒன்று இங்கே கொல்லையிலேயே இந்த பூவெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கிள்ளிடுவோம். இது மாதிரி இந்த பூவெல்லாம் கிள்ளிடுவோம். அப்படி கொல்லையில் வச்சு கிள்ள முடியல, இது குனிஞ்சிட்டே வெயிலில் ரொம்ப கிள்ள முடியல அப்படின்ட்டுனா, இப்போ கிள்ளினோடனே துளசி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த துளசி அப்படி கிள்ள முடியலன்னா இங்கேயே அறுத்து கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்ல, அப்போ நைட்டில் உட்காந்து நைட்டு 10 மணி 11 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் சரி இந்த பூவெல்லாம் கிள்ளிட்டு தான் மார்க்கெட் எடுத்துகிட்டு போவோம். அப்போ தான் வாங்குவாங்க, இல்லைன்னா அங்கே ரேட்டை குறைச்சிக்குவாங்க. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூ நிறையா பூத்து வெளில வர்றதும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூவை கிள்ளிடுவோம். அதுதான் நான் ஷார்ட் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது என்ன ஒரு அறுப்பு 2 அறுப்புக்கு புரட்டாசி மாதங்கிறதுனால துளசி நல்லா ரேட்டே போகும் அப்படின்னாலாம் வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 2 அறுப்பு அறுத்துட்டு மறுபடியும் இது அடியோட ஏர் ஓட்டிட்டு அந்த கட்டையெல்லாம் ஓரம் கட்டிட்டு திரும்ப வேணும்னா துளசி கன்று ஆர்டர் போட்டு வர வச்சு போடுவோம். அப்படி இல்லைன்னா வேறு மாசி வெத்தலை இல்லை செண்டுப்பூ இது மாதிரி போடுவோம். துளசி தான் வைக்குவோம் இதுலேயும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நிறைய பேர் கமெண்டில் கேட்டதுனால தான் இந்த வீடியோ பற்றி சொல்கிறேன். இப்போ பூ துளசி எடுத்துகிட்டு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காட்டுறி இதெல்லாம் சுற்றி எல்லாமே பூத்துருச்சு. துளசி ஃபுல்லாக பூத்துருச்சு. இலையவே காணும், வெறும் பூ தான் இருக்குது பாருங்கள் நீங்களே. அதனால தான் இந்த பூவெல்லாம் கிள்ளி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல் வெறும் விவசாய சேனல் தான், வெறும் விவசாய வீடியோ தான் வரும். விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி வெயிலில் கஷ்டப்படுறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.